ஸோ இன்னைக்கு வந்து ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபார்டு இனிஷியேட் பண்ண ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிராமோதியம். ஓகேவா? கிராமோதியம் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கிராம் பிளஸ் உத்தியம் அப்படின்னு பிரிக்கலாம். கிராம்னா என்ன? வில்லேஜ், அதாவது ரூரல் ஏரியாஸ். உத்தியம் அப்படிங்கிறது என்னது? பிஸ்னஸ். ஸோ ரூரல்ல இருக்கிறவங்கள்ட்ட அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில், பிஸ்னஸ் ஸ்கில்ல வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து இருக்கு. ஸோ இதோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல 4000, ஓகே, 4000 பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த டார்கெட். இது பேருக்கு பண்றதுல நிறைய விஷயம் இந்த ப்ராக்டிக்கலாவே நிறைய செய்யறாங்க. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபார்ட் தான். ஓகேவா? நபார்டும் இந்த ஸ்கீமை கொண்டுட்டு வந்தது நபார்டு. நபார்டு வந்து எதோட சேர்ந்து பண்ணுதுன்னா, என்எஸ்டிசியோட சேர்ந்து பண்ணுது. என்எஸ்டிசி அப்படிங்கிறது என்னன்னா, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ என்எஸ்டிசி வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட சேர்ந்து தான் நபார்டு வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டுட்டு வருது. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வேற யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸ்லாம் இதில் கொண்டு வர போறாங்க. ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தான் இதுக்கான இம்ப்ளிமெண்டிங் பார்ட்னர். ஓகே. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மாடல் கொண்டுட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஹைப்ரிட் மாடல் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பேஜஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்னா, ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாருமே இங்கே எடுத்துக்கிறது கிடையாது ட்ரைனிங்க்கு. ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ண போகிறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருக்காங்களா, இதை பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்களா, அவங்கள்ட்ட வந்து அதுக்கான ரீசன் இருக்கா, ரொம்ப நாலேஜ்லாம் செக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சில பேசிக்கான விஷயங்களை செக் பண்ணுவாங்க. அது சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அட்டென்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து கவுன்சிலிங் செஷன்ஸ் இருக்கும், ட்ரைனிங் கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான ட்ரைனிங் இருக்கும். ஸோ பேசிக் பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் கொண்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், கடன் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, அதுக்கான மார்க்கெட் லிங்கேஜஸ், ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த 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 ஸ்கீமில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி தராங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கபிள் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. பேங்கபிள் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கும்போது அதுலவே வந்து அந்த பிஸ்னஸ்க்கான ப்ராஸ்பெக்ட் இருக்கா இல்லையா, ஸோ நபார்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியாக பேங்க்ல வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நபார்டு வந்து லிங்காக இருக்கக்கூடிய ரீஜனல் ரூரல் பேங்க், ஸோ இங்கெல்லாம் போனீங்கன்னா ஈஸியாக வந்து அதுக்கான கிரெடிட் கிடைக்கும். ஸோ இது மூலியமா வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பை அதிகமாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் இது. அண்ட் இது வந்து என்எஸ்டிசி மூலியமா எல்லாருமே வந்து இகேஒய்சி பண்ணிட்டு அட்மிட் பண்ணுவாங்க. இகேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர். ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்கும், ஆதார், பேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமோதியம், அதாவது ரூரல்ல ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். ரூரல் ஆண்டர்பிரினர்ஷிப்காக இருக்கக்கூடிய ஸ்கீம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ரூரல்ல வந்து இன்கம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இன்கம் க்ரோத்துங்கிறது ரொம்ப கரைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நபார்டோட ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் எக்கனாமிக் ரூரல் எக்கனாமிக் கண்டிஷன் அண்ட் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே. இது எப்படி ரிலீஸ் ஆகும்னா, பை மந்த்லி சர்வே. ஓகேவா? 2 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த ரூரல் எக்கனாமிக் கண்டிஷன் அண்ட் சென்டிமெண்ட் சர்வே அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த சர்வேல இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது 2024 பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்வேல இப்போ என்ன தெரிஞ்சிருக்கா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து நம்மளோட இன்கம் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. இதுல வந்து வருமானம் வளர்ச்சி அடைகிறதுங்கிறது கம்மியா இருக்கு. இப்போ ஹை இன்கம் கிடைக்கக்கூடியவங்க இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 27% ரேஞ்ச்ல தான் வந்து நார்மல் இன்கமை விட அதிக இன்கம் அட்டைன் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து அன்சேஞ்ச், அந்த இன்கம் அன்சேஞ்சா இருக்கு, இல்லை குறைஞ்சிருக்கு. அது இப்போ இன்கம் அதிகமாகல அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளோட செலவும் குறையும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவு பண்ணுற விதமும் வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 74% அளவில் தான் இருக்கு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி சேவிங்ஸ், கன்சம்ஷனே இல்லை, செலவே இல்லை, இப்போ இந்த சேவிங்ஸ் சேர்க்க போகிறது. ஸோ சேவிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17.8% அளவில் தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் வந்து குளோபல் ப்ரைஸஸ், குளோபல் லெவலில் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுதா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ரைஸுமே ஜாஸ்தியாகும். ஸோ அதனால அதுக்கப்புறம் எல்னினோ, ஸோ ரெயின்ஃபால் இல்லாமல் போகிறது, மான்சூன் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி எல்லா காரணங்களால தான்
இவங்க வந்து இன்கம் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல. அண்ட் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிருச்சு, சேவிங்ஸ் குறைஞ்சிருச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாம பாரோவிங்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 28.7% அளவுக்கு அவங்களோட கடன் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஜாஸ்தி ஆயிருக்கு. இந்த கடன் வாங்குறது ஓகே. அதுலயும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 23% ஓகேவா, 28.7% முன்னாடியை விட ஜாஸ்தியா இருக்கு. நார்மலா வாங்குற கடன்ல 23% எப்படிப்பட்ட கடனா இருக்குன்னா இன்ஃபார்மல், ஓகேவா. இன்ஃபார்மலா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் இந்த மாதிரி சுற்றுப்புறத்துல உள்ளவங்க, பெரிய ஒரு ஃபார்மலான விஷயம் பேங்க் அந்த மாதிரி இல்லாம வாங்குறது இன்ஃபார்மல். ஸோ இன்ஃபார்மல்ல நிறைய பிரச்சனை இருக்கு. நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து இமேஜ் பிரச்சனை இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஸோ இன்ஃபார்மல் பாரோவிங்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அது அப்படியே இந்த கான்செப்டை கோத்ரூ பண்ணிக்கோங்க. கொஸ்டினே கேட்கலாம், இன்ஃபார்மல் பாரோவிங்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும்? இல்ல, இன்ஃபார்மல் பாரோவிங்ஸ் அதிகமா இருக்கு ரூரல் பீப்புள் கிட்ட. அண்ட் 51% வந்து எங்க வந்து வாங்குறாங்க கடன்னா ஃபார்மலா வாங்குறாங்க. அண்ட் ரூரல் அது இன்னொரு காரணம் என்னன்னா, ரூரல் இன்ஃபிளேஷன் வந்து 5%ல இருக்கு. அர்பன் இன்ஃபிளேஷன் வந்து 4% தான் இருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து சிபிஐன்னு சொல்லுவாங்க, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விலைவாசியை வந்து டிட்டர்மைன் பண்றதில்ல. ஸோ அதை வந்து இன்ஃபிளேஷன் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஃபுட்டுக்கான வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ரூரலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபுட்டு அப்படிங்கும் போது அந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஏறும் இறங்கும். ஸோ அந்த இன்ஃபிளேஷன், அந்த விலைவாசினால தான் இங்கே இன்ஃபிளேஷன் விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இந்த காரணங்களால தான் என்ன இருக்கு அப்படின்னா வந்து இன்கம் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. எக்ஸ்டர்னல் பேரோவிங்ஸ், அந்த பேரோவிங்ஸ்ல 23% இன்ஃபார்மல் பேரோவிங்ஸாக மாறினதுக்கு இதெல்லாம் தான் ரீசன். நெக்ஸ்ட் ஒன் வந்து விக்ஷித் கிருஷி சம்ருத் கிஷான். விக்ஷித் அப்படிங்கிறது என்னன்னா வந்து டெவலப் அப்படின்னு அர்த்தம். சம்ருத் அப்படிங்கிறது வந்து ப்ராஸ்பரஸ். ஸோ வந்து விவசாயத்தை டெவலப் பண்ணீங்கன்னா கிசான் ஃபார்மர்ஸை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம், அவங்களோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கலாம். ஸோ இது எதோட இனிஷியேட்டிவ்னா ஐகேரோட இனிஷியேட்டிவ். ஸோ இது ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ் எது அப்படின்னா வந்து நார்மலாக வந்து விக்ஷித் பாரத்னு ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேவா. நம்ம வந்து வளர்ந்த பாரதமா மாறணும் 2047க்குள்ள. ஸோ அந்த கோல் வந்து ஐகேருக்குமே இருக்கு. ஐகேரோட பங்கு அதில் இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு சில முக்கியமான கோல்ஸோட செயல்படுறாங்க. என்னென்ன, இவங்களோட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் போய் சேரணும். அண்ட் வந்து டிஜிட்டல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து ஃபார்மர்ஸ்லாம் ஈஸியாக போய் சேரணும். அண்ட் இந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் கமர்ஷியலைஸ் பண்ணணும், ஓகே. எல்லாமே வந்து வணிகமாக மாறணும் டெக்னாலஜி. அண்ட் இது வந்து ஒரு 100 ஸ்மார்ட் வில்லேஜஸ், அதாவது கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ்னா கிளைமேட்னால பாதிக்கப்படாத அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய வில்லேஜஸ், 100 ஸ்மார்ட் வில்லேஜஸ் கொண்டுட்டு வரணும். அண்ட் இன்புட் குவாலிட்டி, இது கொடுக்கக்கூடிய இன்புட் குவாலிட்டி, ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பார்க்குறாங்க. இதெல்லாம் கோல்ஸாக வச்சு ஐகேர் செயல்படுது. அண்ட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐகேர் வந்து 100th இயர் செலிப்ரேட் பண்ணும்போது, ஸோ அதுக்காக வந்து மிஷன் 100 அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் ஐகேர் 100 அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட், அதாவது இருக்கிற கேவிகேனா கிருஷி விக்யான் கேந்திரா, அதாவது வேளாண் அறிவியல் மையம்னு சொல்லுவாங்க. சயின்டிஸ்ட் வந்து புது டெக்னாலஜிஸை கண்டுபிடிக்கிறாங்க, அதை ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போறது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, டெமோ போடுறது, ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட மிஷன் ஐகேர் 100 அப்படின்னு ஒன்று இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 இன்ஸ்டிடியூட் 1 இன்னோவேஷன். எல்லா ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் வந்து ஒரு புது கிராண்டான இன்னோவேஷன் வந்து கொண்டுட்டு வரணும், ஓகேவா. அந்த மாதிரியான கோலோட செயல்படுது ஐகேர். ஸோ மிஷன் ஐகேர் 100, 1 இன்ஸ்டியூட் 1 கிராண்ட் இன்னோவேஷன். அண்ட் விக்ஷித் பாரத் 2047க்கு இவங்களும் சில கோல்ஸ் வச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் என்னன்னு சொல்லுவாங்க, ஒயிட் கோல்டு அப்படிங்கிறது என்னது, காட்டன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆல்ரெடி நம்ம கவரும் பண்ணிட்டோம். ஸோ ஒயிட் கோல்டு, ஓகே. ஸோ ஒயிட் கோல்டோட ப்ரொடக்டிவிட்டி வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. ப்ரொடக்டிவிட்டியும் ஜாஸ்தியாகுது, குவாலிட்டியும் ஜாஸ்தியாகுது. ஸோ இதை பத்தி தான் நம்ம ஒரு சில காட்டன்னா ஒயிட் கோல்ட். ஸோ ஒயிட் கோல்டோட இதோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே இப்போ ரீசெண்டாக வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6 மில்லியன் இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து காட்டனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 40 to 50 மில்லியன் பேர் வந்து எதுல இருக்காங்கன்னா ப்ராசஸிங் செக்டார்ல இருக்கிறாங்க. இது ரிலேட்டடான ப்ராசஸிங் செக்டார். இந்தியா வந்து ஏக்கரேஜ், அதாவது ஓவரால் ஏரியால ஃபர்ஸ்ட் இருக்கும் நம்ம வேர்ல்ட் லெவல்ல. அண்ட் காட்டன் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ரெண்டுத்துலயுமே நம்ம செகண்ட் லெவல்ல இருக்கும். அண்ட் இந்தியாவுக்கு ஒரு தனி பெருமை உண்டு. என்ன அப்படின்னா வந்து காட்டன்ல ரெகனைஸ்டு ஸ்பீசிஸ் மொத்தம் 4 இருக்கு. காசிபியம், அர்போரியம், ஹிர்சுட்டம், ஹெர்பேரியம் அண்ட் பார்படன்ஸ்.
ஸோ, அந்த 4 ஸ்பீசிஸுமே கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரே கண்ட்ரி இந்தியா தான். அண்ட் அதில வந்து ஹிர்சுட்டம், காசிப்பியம் ஹிர்சுட்டம் இருக்குல்ல, இந்தியால இருக்கக்கூடிய 90% ஆஃப் த ஹைபிரிட் அண்ட் பிடி காட்டன் இது எல்லாமே வந்து எந்த ஸ்பீசிஸ சேர்ந்தது அப்டின்னா, ஹிர்சுட்டம் ஸ்பீசிஸ சேர்ந்தது. ஸோ, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்தியால பொறுத்தவரைக்கும் வந்து 22% வந்து எப்டின்னா, ரெயின்ஃபெட்ல தான் கல்டிவேட் பண்றாங்க. அதாவது மழைய நம்பி தான் கல்டிவேட் பண்றாங்க. பேலன்ஸ் 38% வந்து இரிகேட்டடா இருக்கு. இந்தியால எந்த ஸ்டேட்ல வந்து அதிகமா காட்டன் ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மகாராஷ்டிரா தான் வந்து காட்டன் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. செகண்ட் ஒன் குஜராத், தேர்ட் ஒன் வந்து தெலங்கானா. ஸோ இது வந்து காட்டன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஆப் இருக்கு. ஓகே, கபாஸ் கிசான் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. கபாஸ் அப்படின்னா வந்து அந்த காட்டன் அந்த பஞ்சு இருக்குல்ல, அதான் அந்த அந்த பூ மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதான் வந்து கபாஸ். ஸோ கபாஸ் கிசான் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எதுக்காக அப்படின்னா வந்து ஃபார்மர்ஸ் வந்து டிஜிட்டல்லே வந்து அவங்களே செல்ஃபாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். எப்போ வந்து விற்கிறாங்க, எப்போ வந்து மொத்தமாக ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு, மொத்தமாக கொள்முதல் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட பேமெண்ட் வந்து ஆதார் பேசிஸில் ஆதார் லிங்க் பண்ணி டேரெக்டாக அதிலேயே வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எஸ்எம்எஸ் அப்டேட் ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ண ஒரு ஆப் தான் கபாஸ் கிசான் ஆப். கபாஸ் கிசான் ஆப் அப்படிங்கிறது காட்டன் ரிலேட்டடானது. அதில் டிஜிட்டலாக செல்ஃபாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க, ஸ்லாட் புக் பண்ணிப்பாங்க, ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க, ஆதார் லிங்க்டு பேமெண்ட் பண்ணுவாங்க, எஸ்எம்எஸ் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஆப்பில் இருக்குது. மோர் தென் 41 lakh ஃபார்மர்ஸ் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு, கஸ்தூரி காட்டன் பாரத் அப்படின்னு ஒரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிராண்டு மாதிரி. எப்படின்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து அக்மார்க் முத்திரை, ஓகேவா, அந்த மாதிரி சொல்கிறாங்களே, இப்போ வந்து 916 அந்த மாதிரி இதில் காட்டனில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிரேட் கொடுக்குற மாதிரி ஒரு பிராண்டிங், ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறது தான் இந்த கஸ்தூரி காட்டன் பாரத் அப்படின்னு சொன்னாங்க. வந்து கிட்டத்தட்ட பிராண்டிங்க்கு தான். ஸோ இப்படி கொடுக்குறதுனால என்னாகும், அவங்களோட மார்க்கெட்டிங் அந்த எஃபிஷியன்சி ஜாஸ்தியாகும். ஸோ அதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கபாஸ் கிசான் ஆப் அண்ட் கஸ்தூரி காட்டன் பாரத். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஜூலை கரண்ட் அஃபேர் பார்ட் 2. ஸோ எல்லோரும் இதை தெளிவாக படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.